இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 4 4th எபிசோட தான் பார்க்க போறோம். நம்ம ஹீரோஸ் எல்லாரும் அவங்களுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ்ல எடுக்க வந்திருப்பாங்களா, என்ன இடமே இவ்வளவு பெருசா இருக்குதுன்னு சொல்லி மெகுமி அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்க, பொண்ணே தள்ளி நில்லு அப்படின்னு பின்னாடி ஈசன் வந்து கத்திக்கிட்டு இருப்பான். அந்த இன்கிரிடியன்ஸ் எடுக்க வந்த இடத்துல ஈசனுக்கு டக்குமிக்கு முட்டிக்கிட்டு இருக்க, அதுவே அந்த சைட்டோ என்னென்ன எடுக்கிறான் அப்படிங்கறத ஹீரோ கவனிக்கிறான். என்னென்ன எடுக்கிறாங்கிறத விட அது எப்படி எடுக்கிறாங்கிறதுல மெகுமியுமே எந்த மாதிரியான மாவெல்லாம் சூஸ் பண்ணலாம்னு பார்த்ததுக்கு நம்ம மோமோ வந்துட்டு சப்போர்ட் பண்றா. லைக் அதை சூஸ் பண்ண அது பெட்டரா இருக்கும்னு ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லும் போது, உனக்கு பண்ணாம எப்படி அப்படின்ட்டு ஒரு மாதிரி நிக் நேம் வச்சு சொல்லிட்டு போவாளா. சட்டோசி தான் சொல்லியிருப்பான்ல, அவன் நிக் நேம் யூஸ் பண்ற அப்படின்னா அவன் உன்னை கீழே பாக்குறான்னு. சோ இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம ரொம்ப நாளா வந்து நம்ம ஹீரோட அப்பா கிட்ட அந்த மொட்டை கிட்ட ட்ரைனிங் எடுத்துருக்கோம். ரெண்டு பேரும் வேர்ல்ட் கிளாஸ் செஃப். அது மட்டும் இல்லாம நம்ம பிங்க் மண்டையன் இருக்கிறான்ல, அவனும் வந்திருப்பான். அவன் வந்தோடனே மெகுமி பார்த்து கேட்ட முதல் கேள்வி, பரவாயில்லையே இன்னும் எப்படியோ தாக்கு பிடிச்சி அகாடமில நிக்கிறேன்னு. சோ இங்க நடக்கிற அந்த மேட்ச் பாக்குறதுக்காக நம்ம ஹீரோட அப்பா ஈவன் அந்த மொட்டை கூடவே அந்த பிங்க் மண்டையனும் வந்திருப்பானா. என்ன நீங்க வந்திருக்க, என்னத்துக்கு ஃபிளைட்டை பிடிச்சி ஊருக்கு போயிருப்பியோன்னு எதிர்பார்த்தங்க போது, ஃபிளைட்டுக்கு இன்னும் நேரம் இருக்குது, அதனால சும்மா டைம் பாஸ் பண்ணலான்னு வந்தோம்பா. ஈவன் நம்ம பசங்க எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி அந்த பிங்க் மண்டையன் மெகுமிக்கு சொல்லி கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மேட்டர் சொன்னோடனே ஆச்சரியமாயிடுறானுங்களா. சோ அந்த மொட்டை கூப்பிட்டு தான் அந்த பிங்க் மண்டையன் வந்திருக்கான் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு. சோ இதை கேட்ட ஹயாமா, ஓ அந்த மொட்டை அந்த பிங்க் மண்டையனை கூப்பிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு இந்த விஷயம் அவ்வளவு சீரியஸா இருக்குது போலயே அப்படின்னு யோசிக்க, ஆக்சுவலி அன்னைக்கு ட்ரெயின்ல பார்த்தா இவங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல. சரி சரி நீங்க டீமா நல்லா தான் போட்டி போடுறீங்க, இருந்தாலும் இப்போ உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணியாகணும். நம்ம ஹீரோக்கு வித்தவுட் அ டவுட் அவங்க அப்பா சொல்லி கொடுக்க போறாரு. அதுவே டக்குமிக்கு நான் அதாவது இந்த மொட்டை சொல்லி கொடுக்க போறான். அதுவே நம்ம எரினாக்கு எரினாவோட தாத்தா சொல்லி கொடுக்க போறாரு. அப்படின்னா நம்ம மெகுமிக்கு அதுக்கு தான் அந்த பிங்க் மணினை வர வச்சிருந்திருப்பாங்க. அவன் மெகுமியை பார்த்த உடனே போய் ஏதாவது ஒண்ணு சமன்னு சொல்ல, இல்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அவ பயந்துகிட்டு இருக்கும் போது, உனக்கு சொல்லி கொடுக்க போறேன், இந்த இடத்துல உன்னோட பர்சனல் ட்ரெயினரா இருந்துங்க போது அவ பயப்பட ஆரம்பிச்சிருவாளா. சோ மத்தவங்களை எட்டி பார்த்துட்டு அந்த டக்குமி தான் அந்த பிங்க் மண்டையன் பெரிய கையில அப்படின்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா மெகுமி அங்க பயங்கரமா நடுங்கிக்கிட்டு இருப்பா. சோ நம்ம ஹீரோக்கு தெரியும்ல, அந்த ட்ரைனிங் கேம்ப்ல வந்துட்டு இப்ப வெளியே போறியா என்னன்னு கேட்டு இருந்திருப்பான். சோ அதனாலதான் பயந்துகிட்டு இருக்கேன். மாசம் நின்னுட்டு இல்லாம ஏதாவது ஒரு டிஷ் மேக் பண்றேன் என்னன்னு அந்த பிங்க் மண்டையன் கத்தும் போது, நம்ம மெகுமியும் சரின்ட்டு போய் சமைக்க ஆரம்பிக்கிற. பார்த்தா பதட்டத்துல இருக்கிற எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு இருக்கேன். அந்த ட்ரைனிங் கேம்ப்ல நீ இருந்ததோட எதுக்கு இவ்வளவு மோசமா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா பிடிச்சி திட்டி விட்டு இருந்திருப்பான். சோ எதுவுமே வேலைக்காகாம அந்த பிங்க் மண்டையன் ஓரமா போய் உட்காந்துக்குவானா. ஈவன் அந்த மொட்டையும் வந்துட்டு, என்னடா வந்த ஒரு 2-3 நிமிஷத்துல அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுல இருந்து கிவ் அப் பண்ண போறியான்னு கேட்கும்போது, ஏன் மொட்டை என்ன கலாய்க்கிறதுக்கு தான் இங்க கூப்பிட்டு விட்டியான்னு கேட்கும்போது, அப்ப அந்த மொட்டை கேட்பான், எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்குது, நீ இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு இவ்வளவு தூரம் வர அப்படின்னு சொன்னதே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஒருவேளை இந்த அகாடமி பத்தி நீ அந்த அளவுக்கு கவலைப்படுறியா என்னன்னு கேட்க, கவலையே கிடையாது. இந்த எரினாவோட அப்பா இந்த அகாடமி மாத்தி அமைச்சாலோ என்ன ரூல்ஸ் கொண்டு வந்தாலோ அது என் பிசினஸ் எந்த விதத்திலுமே அஃபெக்ட் பண்ண போறது இல்ல. ஆனா நான் வந்தது அப்படிங்கிறது பியூரா ஒரு இம்பல்ஸ்ல தான் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா ஒன்ஸ் நம்ம பிங்க் மண்டை எனக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம ஆல்ரெடி ஸ்டூடெண்டா இருக்கிற லெவல்ல இருந்தெல்லாம் நம்ம எங்கேயோ வந்துட்டோம். இப்போ நாம வந்து யாருக்காவது சொல்லி கொடுக்குற லெவல்ல தான் இருக்கிறோம். சோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம யாருக்கு சொல்லி தரலாம் அப்படிங்கிற மாதிரி சும்மா அப்படியே யோசிச்சு பார்த்தா கூட ஒன்னா ஹீரோட ஃபேஸோ இல்லனா நம்ம மெகுமியோட ஃபேஸோ தான் ஞாபகம் வந்திருக்கும். சோ மேபி அந்த இன்சிடென்ட்னால நினைக்கிறேன். சோ அதனால சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு அந்த மொட்டை கேட்டதுக்கு தான் அப்ப வந்திருக்கான். ஈவன் இப்ப கூட திருப்பி எந்திரிச்சிட்டு, உன்னால இவ்வளவுதான் முடியுமா, இதுதான் உன்னோட திறமையா, இதுக்காக தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கே, என்ன நீ இந்த மாதிரி ஏதோ ஒரு கண்ட்ரி சைட்ல இருந்து வந்திருக்க, ஒரு கண்ட்ரி ஃப்ரூட்டா இருந்திருக்கங்கிறங்காட்டி இம்ப்ரூவ் ஆக மாட்டேன்னு இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்னன்னு பயங்கரமா போட்டு திட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயா திட்டுனா வேலைக்காதுங்க ஐயா அப்படின்னு ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா நம்ம மெகுமி சின்ன பொண்ணா இருக்கும் போது இந்த மாங்கால அதிகமா ரீட் பண்ணுவா போல. சோ ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மாங்கால இப்படிதான் ஒரு பொண்ணுக்கு ஒரு கோச் வந்து பயங்கரமா ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சோ அதை பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருந்திருப்பா. அதே நேரத்துல பயங்கர ஹார்ஷ் அண்ட் மோட்டிவேட்டிங்கான வார்த்தைகளை இந்த பிங்க் மண்டையனும் பயன்படுத்த, ஓகே ஃபைன் என்னன்னாலும் பரவாயில்ல கோச், நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்லாம் சொல்லுவாளா. அதுதான் புள்ள வேணும் அப்படின்னு இவனும் மோட்டிவேட் ஆக, என்ன கோச்லாம் கூப்பிட்டுக்கிறான்னு ஹீரோக்கு ஒன்னும் புரியாது. சோ இப்ப கூட எப்படியாவது அந்த பிங்க் மண்டை நமக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்கான், நம்ம கண்டிப்பா ஜெயிச்சாகணும், கோச் நமக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் மோட்டிவேட் ஆயிருந்திருப்பான். போட்டி ஆரம்பிச்ச உடனே 3 பேரும் பார்த்தா லைக் அவங்க என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் மாத்தி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. சோ அதை பார்க்கும்போது நம்ம பசங்களுக்கு புரியுது, ஓகே அப்ப அந்த சுபாரும் நம்ம கூகா சீனியரும் எப்படி மாறி 2 பேரும் சப்போர்ட் பண்ணிட்டாங்களோ அதே மாதிரி இப்ப 3 பேரும் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்களா என்னன்னு. 3 பேருமே பயங்கரமா அந்த இடத்துல சமைச்சு ஒவ்வொருத்தருக்கும் தேவையான விஷயத்த வந்து அவங்க என்ன சாப்பாடு சமைக்கிறாங்களோ சோ அதுல இருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. ஈவன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜட்ஜஸ் கூட பரவாயில்லையே, அவங்க சமைக்கிறத அப்படி ஒன்னா சமைக்கிறத பார்க்காம இருக்கவே முடியல, அந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு. மேபி இவங்களோட டீம் ஒர்க் இந்த கவுன்சில் ஆஃப் 10 விட பெட்டரா இருக்குமோ என்னன்னு யோசிக்க, அப்ப அந்த மோமோவோட சாப்பாட்டுல இருந்து ஒரு சின்ன ஸ்மெல் மட்டும் தான் வரும். இருக்கிற எல்லாரும் அப்படியே பயங்கர காம் டவுன் ஆயிருவாங்க. சோ அந்த அளவுக்கு அந்த ஸ்வீட்டோட ஸ்மெல்ல வச்சே இருக்கிற எல்லாரையும் கட்டி போடுற அளவுக்கு பயங்கரமான ஒருத்தி
சமைச்சு முடிச்சிட்டு கத்தி எடுத்து அதை எல்லாத்தையும் ஷேப் பண்ணிட்டு இருக்கிறாள். ஸோ ப்ராப்பரா ப்ரெசென்ட் பண்றதுக்காகன்னு பார்த்தா ஒரு பிளேட்ல பண்ணாம ஒரு கூடையில எடுத்துட்டு போறா. சோ கிட்டத்தட்ட அது ஏதோ ஒரு ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணியிருக்கா. ஆஹா, இந்த ரோசஸ பாக்குறதுக்கே இவ்வளவு அழகா இருக்குது, அதோட ஸ்மெல் அதுக்கு மேல இருக்கேன்னு சொல்லி ஏற்கனவே ஜட்ஜஸ் எல்லாம் விழுக ஆரம்பிச்சுட்டாங்க. கமான், அதை சாப்பிடுங்க, இந்த மோமோட உலகத்துக்கு வாங்க அப்படின்னு அவளும் சொல்ல, அது பாக்குறதுக்கு மட்டும் ரோஸ் மாதிரி இல்ல, ஆக்சுவலி அதுல அவ ரோஸையும் சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோக்கு அது குவைட் சர்ப்ரைசிங் தான். ரோஸ் ஹவு பாசிபிள்னு யோசிக்க. சோ அந்த ரோசஸோட பெட்டல் எல்லாத்தையும் வந்து முதல்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து ஆப்பிளோட ஸ்லைசஸ் எல்லாம் போட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கிட்ட அது எல்லாத்தையும் ஊற விடும் போது அந்த ரோசஸோட டேஸ்ட் எல்லாமே இந்த ஆப்பிள்ல போயிருன்னு சொல்லுவா. லைக் அவ யூஸ் பண்ண ரோஸ் வந்து சாதாரண ரோஸ் இல்ல, ஏதோ குயின் ஆஃப் ரோஸ்னு சொல்லுவாங்களாமா, அந்த மாதிரி ஒரு ரோஸ் ஆமா. இது மட்டும் கிடையாது, நான் இதை கொண்டு வந்த இந்த ஒரு பாஸ்கெட் இருக்குதுல, இந்த ஸ்வீட்ஸ்ல எட்டு வந்து இந்த பாஸ்கெட் இது கூட பிரெட்டால செய்யப்பட்டது தான். அதனால பாஸ்கெட்டையும் சாப்பிடுறீங்களா என்னன்னு கேட்பா. எந்த ஒரு ஆடட் சுகரும் இல்லாம அந்த எட்ல ஸ்வீட்னஸ் கொண்டு வரதுக்காக வெறும் இந்த ஆப்பிள்ல இருக்கிறத மட்டுமே அவ கொண்டு வந்திருக்கா. இன்னும் சொல்ல போனா அவ கிட்டத்தட்ட ஒரு மாயாஜாலக்காரி மாதிரி இருக்கிற அப்படின்னு பயங்கரமா பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு லைட்டா ஜர்க் ஆயிரும். மெகுமி என்ன பண்றேன்னு யோசிக்க, ஈவன் அந்த பிங்க் மண்டையும் சீரியஸா நோட் பண்ணிட்டு இருப்பான். மெகுமியும் சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தா அது ஒரு டோராயாக்கியா இருக்கும். டோராயாக்கி பண்றது ஒன்றும் மோசம் கிடையாது, இருந்தாலும் மோமோ பண்ணது வந்து பிரசன்டபிளாவும் அதே நேரத்தில் அதோட ஸ்மெல்லே அந்த அளவுக்கு தூக்குச்சு. ஏன்னா அந்த ரோஸ் ஆட் பண்ணிருக்கங்காட்டி. சரி, இதுலதான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 800 வருஷம் வரலாறுலாம் இருக்காமா ஜப்பானை பொறுத்த வரைக்கும். அதனால புதுசா என்னதான் ட்ரை பண்ணிருக்கான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்துருக்குது. சோ உள்ள ஆப்பிள் ஆட் பண்ணிருக்கிறது, ஹனி ஆட் பண்ணிருக்கிறது, சுகர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏகப்பட்ட மேட்டர். கூடவே பட்டரையுமே வந்து ஆட் பண்ணிருப்பா. சோ இவ்வளவு இன்கிரிடியன்ஸ் இதுல ஆட் பண்றதுக்கு அப்படி என்ன ஸ்பெஷலான டெக்னிக் யூஸ் பண்ணிருப்பான்னு ஜட்ஜஸ் யோசிக்க, பிரெஞ்ச் குக்கிங் ஸ்டைல்னு சொல்லுவா. ஆக்சுவலி அது ஒரே ஒரு பர்டிகுலர் குக்கிங் ஸ்டைலா மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம பிங்க் மண்டையன் அப்பவே சொல்லியிருப்பான், உன்னால எல்லாத்தையும் ஒன்னும் கத்துக்கிட்டு இருக்க முடியாது, ஆனா இங்க இருந்து போறக்குள்ள உனக்கு ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் மாஸ்டர் பண்றதுக்கு நான் சொல்லித்தரேன், உன்னால கத்துக்க முடிஞ்சா கத்துக்கோ அப்படின்னு விட்டு இருந்திருப்பானா. சோ நம்ம மெகுமி பார்த்தா பயங்கர சொதப்பல் பேரொலியா இருப்பா. லைக் எல்லாத்துலயும் போட்டு உழப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நம்ம பசங்க எல்லாரும் இப்படி வெளியே போயிருந்திருக்கானுங்க. கூடவே இதுதான் நமக்கு இறுதியான ஒரு வாய்ப்புங்க போது ப்ளீஸ் எனக்கு திருப்பி சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டு இருந்திருப்பான். அந்த பிங்க் மண்டையனுக்கும் சொல்லிக் கொடுக்கறது கொஞ்சம் நேரத்துக்கு மேல ஃபன்னா போயிருந்திருக்கும். சோ இப்போ இது வரைக்கும் நம்ம பிங்க் மண்டையன் சொல்லி கொடுத்துருப்பான்ல, அந்த ஆளுங்களே பயங்கர ஸ்லோவஸ்ட் லேர்னர் அப்படின்னா அது நம்ம மெகுமியா தான் இருக்கும். இருந்தாலும் குக்கிங் தெரியாத அளவுக்கு ஒரு முட்டாள் கிடையாது அவ. சோ இப்ப கூட ஒரு பாக்ஸிங் மேட்ச்ல நம்ம பிங்க் மண்டையன் தான் அவளை களத்துல இறக்கி விடுற மாதிரியும், கமான் இந்த ஆப்பிள வச்சு தோக்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரையும் வந்து ஆப்பிள வச்சு அச்சிருந்திருப்பா. அந்த டோராயாக்கிய சாப்பிட்டு இருக்கிறவங்களுமே ஓகே ஃபைன், இது நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் மோமோ சமைச்ச அளவுக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இதுல இல்ல, அந்த ரோஸ் வந்து இன்னுமே ஸ்டாண்ட் அவுட் ஆகுதுன்னு நினைப்பாங்களா. அப்ப மெகுமி அவங்கள ஒரு மாதிரி ஈகரா பாத்துக்கிட்டே இருக்கும்போது அது கவனிச்ச ஜட்ஜஸும் என்ன இந்த அளவுக்கு பாக்குறா, ஒருவேளை இதுக்கு மேல ஏதாவது ஆட் பண்ணிருக்கா, அதை நம்ம சாப்பிடணும்னு வெயிட் பண்றோம்னு யோசிச்சுட்டு அடுத்து சென்டர்ல வந்து ஒரு பைட் எடுக்கும் போது சம்திங் அவங்க ஏதோ ஒரு சென்சேஷனை ஃபீல் பண்ண, என்ன அந்த பொண்ணு அந்த அளவுக்கு சமைச்சிருக்கு, எதுக்கு இங்க ஓவர் ஆக்ட் பண்றாங்கன்னு அந்த மோமோ ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்க. அங்கேயே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.